இப்போவே மீடியாக்கள் சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாய்ஸ். என்ன அப்படின்னா சர்வே, அதாவது எலெக்ஷனில் யார் வந்து லீடிங் வைப்பா, யார் ஜெயிப்பா தோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து கணிப்புகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன அப்படின்னா இப்போ தொடங்கின டிவிகே கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்காங்க. அது யாரை எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போக போக தான் தெரியும். நம்ம நார்மலாகவே வந்து இப்போ வந்து சில மாற்றங்கள் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாற்றங்களை வந்து கொண்டு வர மாதிரி சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே அவங்க பர்சன்டேஜ் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாமினேட்டிங் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அவங்களோட கொள்கைகளாக இருக்கட்டும், இல்லை வாக்குறுதிகளாக இருக்கட்டும், தெளிவாக இருக்கணும், நல்லபடியாக கொடுக்கணும். ஸோ மக்களுக்கு ஆட்சி செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னதை எப்போவுமே செய்யணும். இப்போ எலெக்ஷன் பற்றி நிறையா நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது. தலையெழுத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகுதா, இல்லை நம்ம தலையெழுத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் வச்சிருக்க போகுதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு அதிக அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே ஸ்ட்ராங்கு தான் ஒரு சைடு. ஏன்னா கூட்டணி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா கூட்டணி இல்லாமையே வந்து சர்வேயில் வந்து திமுகவை வந்து ஒரு சில இடங்களில் வந்து டிவிகேவே பீட் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதிமுக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கம்பேக் கொடுத்து வருவாங்க. ஸோ பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. நீ எப்போ சீமான் கட்சி பற்றி பேச மாட்டேங்கிற அப்படின்னா, ஏன்னா பர்சன்டேஜில் ரொம்பவுமே கீழே இருக்காங்க. ஏன்னா டிவிகே வந்ததுக்கப்புறம் அவங்களோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி பேசலை. நான் பேசாததுக்கு வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் நிறைய எஃபெக்ட் போடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சு ஒரு சிலர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்ஆர் வேணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.